பல்லடம் அருகே மூவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூத்துக்குடியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு கொலையில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பிரதீஷ் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். பிரதீஷ், வணக்கம். இப்போ இந்த பல்லடம் அருகே மூவர் கொலை விவகாரம் தொடர்பாக விசாரணையானது எந்த கோணத்தில் நகர்ந்து வருகிறது? தூத்துக்குடியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு கொலையில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக அறிகிறோம். யார் அந்த நபர்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சேமலைக்கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி தெய்வ சிகாமணி, அலமேடு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் அவருடைய தோட்ட சாலையில் நள்ளிரவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் 14 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. கொலை நடந்து 13 நாட்கள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு துப்பும் தொடங்காததால் போலீசாரின் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாமல் உள்ள நிலையில புலம்பெயர் தொழிலாளர்களிடமும் கைரேகை மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை சேகரிக்கும் பணியில் பல்லடம், அவினாசிபாளையம், மங்கலம், காமநாயக்கம்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த உயிரிழந்த செந்தில்குமார் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு பைனான்ஸ் தொழில் நடத்தி வந்தார். கூடுதலாக பைனான்ஸ் தொழில் நடத்தி வந்ததாகவும் அதில் கடும் நஷ்டம் ஏற்பட்டதால் அந்த தொழிலை அவர் கைவிட்டதாகவும், எனவே மீண்டும் ஒரு வருடத்துக்கு முன்பு மீண்டும் அந்த பைனான்ஸ் தொழிலை தொடங்கியுள்ளதாகவும், குத்தகைக்கு நிலம் வாங்குவவர்கள் அவர்களுக்கு பைனான்ஸ் கொடுப்பது போன்ற தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இதில் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில செந்தில்குமாருடன் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், அந்த தகராறுல செந்தில்குமார் அந்த நபரை தாக்கியதாகவும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. இந்நிலையில தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த அந்த நபர் யார், அந்த பத்திரம் அவருடைய சேர்ந்த நபரின் பத்திரங்கள் செந்தில்குமாருடைய வீட்டில் இருந்ததாகவும், அந்த பத்திரங்களை எடுப்பதற்காக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குமோ என்ற கோணத்திலும் தற்பொழுது போலீசார் விசாரணை முடிக்க விட்டுள்ளனர். அந்த நபர் யார், அந்த நபருக்கு இந்த கொலையில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.